ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் டாலி பார்டன் அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவர் செய்த தொண்டு மற்றும் இசையில் உள்ள அவர் ஆர்வம் எல்லாவற்றையும் காண்போமா? வாங்க. டாலி பார்டன் என்பவர் நாட்டுப்பாடல் இசையில் உலகில் மட்டும் அல்லாமல் அதன் அப்பால் உள்ள முக்கியமான ஆளுமை. அவரது வாழ்க்கையில் தொழில் முறையும் அவரது அற்புதமான திறமை, கடுமையான உழைப்பு மற்றும் இரக்கமிக்க மனதை கொண்டு பல சதாப்தங்களை அவர் இசைத்துறையை மட்டுமின்றி தொண்டு, தொழில் மற்றும் கலாச்சாரத்தில் தனது வாழ்க்கையில் அர்ப்பணித்துள்ளார். எளிமையான வாழ்க்கையிலிருந்து உலக புகழ் பெற்றவராக மாறிய அவரது பயணம் விடாமுயற்சி, படைப்பாற்றல் மற்றும் கருணையின் சக்திக்கு ஒரு சான்றாகும். டாலி ரெபக்கா பார்டன் ஜனவரி 19, 1946 அன்று டென்னசியின் சிலியர் கவுண்டியில் ஒரு ஏழை ஆனால் அன்பான குடும்பத்தில் பிறந்தார். அவர் 12 பிள்ளைகளில் 4வது குழந்தையாக மற்றும் அவரது வளர்ச்சியில் இசை முக்கிய பங்கு வகித்தது. பாரம்பரிய பாடல்கள், காஸ்பல் மற்றும் நாட்டுப்புற இசை போன்றவை அவரது தனித்துவமான இசையின் பெரும் செல்வாக்கை ஏற்படுத்தின. 1964 ஆண்டு 18வது வயதில் டாலி நாட்டுப்புற இசையின் மையமான நாஷ்வில்லுக்கு தனது கனவுகளை மேற்கொள்ள சென்றார். முதலில் அவர் பிற கலைஞர்களுக்காக பாடல்கள் எழுதுவதன் மூலம் வெற்றி பெற்றார். அவரது முக்கிய முறிப்பு போடர் வாகனருடன் அவரது பிரபலமான தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் இணைந்து பணியாற்றும் போது வந்தது. அவர்களின் கூட்டணி பலவிதமான சுவாரஸ்யமான பாடல்களையும் அவரது தனிப்பட்ட இசை வாழ்க்கையையும் உருவாக்கியது. டாலி பார்டன் நாட்டுப்புற இசைத்துறையில் மிக அதிகமாக பாராட்டப்பட்ட மற்றும் பல்வேறு வெற்றிகளை பெற்ற இசைக்கலைஞர்களில் ஒருவர். ஆண்டுகளாக அவர் பல ஆல்பங்களையும் தனி பாடல்களையும் வெளியிட்டார். அதில் மிகவும் பிரபலமானவை ஜோலின், கோட் ஆஃப் மெனி கலர்ஸ், 925 மற்றும் ஐ வில் ஆல்வேஸ் லவ் யூ போன்ற பாடல்கள் அவரது பெயரை இசைத்துறையில் நிலைப்படுத்தியவை. அவர் தொழில்துறை 6 சதாப்தங்கள் மேலாக நீடிக்கிறது. இதில் அவர் பல கிராமி விருதுகள், கண்ட்ரி மியூசிக் அசோசியேஷன் விருதுகள் மற்றும் அகாடமி ஆஃப் கண்ட்ரி மியூசிக் விருதுகள் வென்றுள்ளார். 1999 ஆண்டில் அவர் கண்ட்ரி மியூசிக் ஹால் ஆஃப் ஃபேமில் இணைக்கப்பட்டார் மற்றும் 2011 கிராமி லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் விருதை பெற்றார். இசைக்கு பிறகு டாலி பார்டன் ஒரு சிறந்த வணிக அதிபராகவும் திகழ்கிறார். 1986 ஆண்டில் அவர் டாலிவுட் என்ற தீமா பூங்காவை தென்னாசியாவின் பீஜன் ஃபோர்ஜில் தொடங்கினார். இது அமெரிக்காவின் மிகவும் பிரபலமான சுற்றுலா தலங்களில் ஒன்றாக மாறியது. அவரது திரையுலக வாழ்க்கையிலும் அவர் குறிப்பிடத்தக்கவராக விளங்கினார். 925, ஸ்டீல் மேக்னோலியாஸ் மற்றும் ஜாய்ஃபுல் நோய்ஸ் போன்ற படங்களில் நடித்துள்ளார். அவரது அன்பான குணம் மற்றும் இயல்பான நகைச்சுவை உணர்வு அவரை ஹாலிவுட்டில் பிரபலமாக்கியது. டாலி பார்டனின் மிகப்பெரிய சிறப்பம்சங்களில் ஒன்று அவரது சமூக பணிகளில் அவரது ஈடுபாடு. 1988 ஆண்டில் அவர் டாலிவுட் அறக்கட்டளையை நிறுவினார். இது குழந்தைகளுக்கான கல்வி மற்றும் எழுத்தறிவை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறது. இந்த அறக்கட்டளையின் மிக முக்கியமான திட்டம் இமேஜினேஷன் லைப்ரரி ஆகும். இது பிறந்த நாளிலிருந்து 5 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இலவச புத்தகங்களை வழங்குகிறது. இன்று வரை இந்த திட்டம் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான புத்தகங்களை விநியோகித்துள்ளது. கட்டாயமான நேரங்களில் டாலி பக்கத்தில் நின்று உதவுவதற்கு தயாராக இருப்பார். கோவிட்-19 தடுப்பூசி ஆராய்ச்சிக்காக அவர் $1 மில்லியன் வழங்கினார்.
இது மாடர்னா தடுப்பூசி உருவாக்கத்தில் பங்காற்றியது. மேலும் 2016ஆம் ஆண்டில் டென்னசியில் ஏற்பட்ட காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிதி உதவியை வழங்கினார். டாலி பார்டனின் தாக்கம் இசையை தாண்டி செல்கிறது. அவர் பல தலைமுறை கலைஞர்கள், பெண்கள் மற்றும் தொண்டர்களுக்கு ஒரு ஆதாரமாக உள்ளார். அவரது எளிமை, தர்மம் மற்றும் அவரது நாட்டின் அடையாளத்தை விட்டு செல்லாத தன்மையால் அவர் நீடித்த புகழை பெற்றுள்ளார். டாலி பார்டனின் வாழ்க்கை திறமை, கடின உழைப்பு மற்றும் செங்கோடான் மனம் கொண்டவருக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியின் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அவர். அவர் தனது பாடல்களாலும் தொண்டு பணிகளாலும் மற்றும் மனிதாபிமானத்தாலும் பல கோடிக்கான மக்களை மேமாற்றியுள்ளார். அவரது மரபு இன்னும் பல ஆண்டுகளுக்கு நிலைத்து நிற்கும். This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app